தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/7/2024 சனிக்கிழமை, ரேவதி நட்சத்திரம் மாலை 5:20 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கு விளக்கு பூஜை பெருமாள் கோயில்களிலும் அனுமன் கோயில்களிலும் வைப்பார்கள். வெள்ளிக்கிழமை தானே வைப்பது என்று நீங்கள் நினைக்கலாம். அம்பிகை ஆலயங்களிலே வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை வைப்பார்கள். சனிக்கிழமை அன்றைக்கு சில ஆலயங்களில் இப்பொழுதெல்லாம் விளக்கு பூஜை வைக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அனுமன் ஆலயத்திலே, அதாவது காரைக்குடி அருகிலே இருக்கக்கூடிய சூரக்குடி ஸ்ரீ சிவாஞ்சநேயர் கோயிலிலே என்னுடைய தலைமையிலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலே விளக்கு பூஜை நடைபெறுகின்றது. பொதுவாக விளக்கு பூஜை எதற்கு வைப்பது என்றால், நாம் ஒளியை ஏற்றி தீபத்திற்கே தீபம் காட்டி வழிபாடு செய்கின்றோம். வாழ்க்கையிலே ஒளிமயமான எதிர்காலம் வருவதற்காக இது போன்ற அமைப்புகள் உண்டாக்கி நாம் இன்று வழிபாடுகளை மேற்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும். இன்றைக்கு பொதுவாக சனிக்கிழமை என்பதனாலே அனுமனை வழிபட வேண்டுமாம். மாருதியை நாம் வழிபட்டால் மனதிற்கினிய வாழ்வு வரும், பேரும் புகழும் அதிகரிக்கும், பிரபலமாகும் யோகம் வரும், கூறும் குறையோ விலகிவிடும், குடும்ப வாழ்வும் சிறப்படையும், நேரில் சென்று வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும். சீதையை கண்டுபிடித்தவனாம் ஸ்ரீராமனுக்கு தூதுவனாம். இந்த அனுமன் சீதையை கண்டுபிடித்தவன், ஸ்ரீராமனுக்கு தூதுவன், பாதையில் வருகிற தடை அனைத்தும் பறந்து செல்ல வழிவகுப்பவனாம். சாதனை நிகழ்த்த வேண்டுபவர், நீங்கள் சாதனை நிகழ்த்த வேண்டுமென்றால் சனிக்கிழமை என்று வரும் பொழுது பாதகம் அனைத்தும் விலகிடவே பணிந்து அனுமனை வணங்கிடுவீர்னு ஒரு அழகான பாடல் உண்டு. ஆகையினாலே இன்று அனுமனை வழிபட்டால் ஆனந்தமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் என்று தெரிவித்து, இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுடைய ராசியிலேயே 5:24 வரை சந்திரன் சுகாதிபதி இருப்பதனாலே சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். என்ன இருந்தாலும் குடும்ப முன்னேற்றத்தை பற்றி ஒரு சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கலாம். 2ஆம் இடத்திலே செவ்வாய், ராசிநாதர் 2இல் இருப்பதனாலே நடக்காத சில காரியங்களை பற்றி சிந்திப்பீர்கள், அசை போட்டு பார்ப்பீர்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றிய சிந்தனையும் மேலோங்கலாம். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்கலக்கம் அகலும், பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குடும்ப முன்னேற்றம் கூடுகின்ற நாள். கூடுதல் லாபம் தொழிலே கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் எங்கிருக்கிறார் என்று சொன்னால், 3ஆம் இடத்திலே சகாய ஸ்தானத்திலே வெற்றிகள் ஸ்தானத்தில் தனாதிபதியோடு இருக்கின்றார். தனவரவு தாராளமாக வரும். தன்னிச்சையாக செயல்பட்டு புகழ் பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்திலே மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் வரப்போகிறது. பூமி வாங்குவது, இடம் வாங்குவது போன்றவற்றிலே முதலீடு செய்ய நினைப்பீர்கள். சுப விரயங்கள் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராசியிலேயே சூரியன் தனாதிபதி இருக்கிறார். அதே நேரம் விரையாதிபதி புதனும் இருக்கின்றார். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தீர்களோ அதற்குரிய தொகை உங்களுக்கு வந்து சேரும். எனவே பணம் இல்லையே, அதை செய்ய முடியவில்லையே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நட்பாலும் உங்களுக்கு நன்மை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம், அதாவது மாலை 5:24 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். மதியத்திற்கு மேல் கொஞ்சம் கொஞ்சமாக மனக்குழப்பம் அகலும் என்றாலும் கூட சேமிப்பு கரையும். சிந்தித்து செயல்பட வேண்டும். அருகில் உள்ளவர்களின் ஆதரவு குறையலாம். மிக மிக கவனம் தேவை. ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 5:24 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஏதாவது ஒரு புது முயற்சி செய்ய நினைத்தால் காலையிலேயே செய்து விடுவது நல்லது. பயணங்களை மேற்கொள்ள நினைக்கிறீர்கள் அல்லது உத்தியோகத்திலே ஒரு புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறீர்கள் என்றால் காலை நேரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். பொதுவாகவே நாம் சொல்லுவது வழக்கம், காலையில் கலகலப்பு, மாலையில் சலசலப்பு என்று. அந்த அடிப்படையில் இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும், பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். எதையும் செய்ய நீங்கள் நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகலாம். வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு பதவி உயர்வு பரிசீலனையில் இருக்கும் நாள். இன்று உங்களுக்கு பக்கபலமாக நண்பர்கள் இருப்பார்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். அஷ்டமத்திலே குரு அலைச்சலை கொடுத்தாலும் ஆதாயம் உண்டு. உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கும். குரு பார்வை இருப்பதனாலே மனக்குழப்பம் அகலும். சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். தனுசு
ராசினியர்களே, 6லே குரு இருப்பதனாலே பகை மேலோங்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மறுப்பார்கள். உத்தியோகத்திலே கொஞ்சம் கவலைக்குரிய விதத்திலே சில சம்பவங்கள் நடைபெறலாம். யாருக்கும் பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. மகர ராசினியர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படுவீர்கள். கல்வி சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் புது முயற்சி எடுத்தால் அது கைகூடலாம். கும்பராசினியர்களே, ஜென்மச்சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. உறவினர்கள் உதவி கேட்டு நீங்கள் நச்சரித்தாலும் கூட அவர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடலாம் என்றாலும் மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். பணப்புழக்கம் குறைவாகவே இருக்கும். இந்த நாளில் மிக மிக உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. உச்சரிக்கும் சொற்களிலும் உஷாராக இருப்பது நல்லது. மீனராசினியர்களே, ஜென்மத்தில் ராகு. விரயங்களிலிருந்து விடுபட விழிப்புணர்ச்சி தேவை. வீடு கட்டுவது அல்லது இடம் வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். உடன்பிறப்புகள் ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேரிடும். அங்கு விலகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் கூட மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைப்பது அரிது. என்ன இருந்தாலும் கூடுதல் முயற்சி உங்களுக்கு தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள். இன்று இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சனி பகவானை வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.